எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே எப்படி நம்ம பர்த்டேக்கு ஒரு கேக் செய்கிறது தான். இந்த கேக் நான் செஞ்சது வந்து எங்கள் பக்கத்து வீட்டு அக்காக்காக செஞ்சது. நான் என்ன விப்பிங் க்ரீம் வாங்கியிருந்தேன்னா, ஃபியானோன்ற பிராண்டு தான். இங்கே ஹோல்சேல் கடையிலே 170 ருபீஸுக்கு கிடைக்குதுங்க. அந்த க்ரீமை தான் ஒரே ஒரு கப் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு பீட்டரை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்லோவில் தான் ஆரம்பிக்கணுங்க. ரொம்ப ஸ்பீடாக நம்ம பீட் பண்ணக்கூடாது. ஸ்லோ ஸ்பீடில் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஸ்பீடாக பண்ணி காட்டுறேன். அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. நம்ம ஸ்லோவாக தான் பண்ணணும். கவுத்து பார்த்தா அந்த க்ரீம் வந்து கீழே விழக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். அந்த டைமுக்கு எடுத்து வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கேக் இது பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடி கேக் செஞ்சுட்டேங்க. நான் வந்து சாக்லேட் கேக் தாங்க செஞ்சு வச்சுருந்தேன். ரொம்ப சாஃப்டாக செஞ்சுட்டேங்க. அதனால் வந்து லேயர் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விப்பிங் க்ரீமை எடுத்து அதில் தடவிட்டு அந்த போர்டில் அந்த கொஞ்சம் மோசமாக இருந்த பாட்டை மட்டும் ஃபஸ்ட்டு அடியில் வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டே சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த செரி பழத்தை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து அது மேலே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விப்பிங் க்ரீமை வச்சு 3 லேயர் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது தாங்க நான் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஒன்றும் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எனக்கு க்ரீம் இல்லாத கேக் செய்யறதுனா ஈஸியாக இருக்குங்க. ஆனால் க்ரீம் வச்ச கேக் செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது. இது ஒரு ஆர்ட்டு தாங்க. இதுவும் நம்ம என்னவோ ஈஸின்னு சொல்லிடுறோம் கேக் செய்கிறது, ஆனால் ஈஸி கிடையாதுங்க கேக் செய்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச டிசைன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி போட்டு ஒரு வழியாக இந்த கேக்கை முடிச்சிட்டேங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வராதுங்க. என்ன மாதிரி தாங்க நானும் ஒன்றும் பர்ஃபெக்ஷன் கிடையாது. எனக்கு என்ன டிசைன் தெரிஞ்சிச்சோ அதுதாங்க போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.